மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிருந்தோடும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே நாகபிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம குருகோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூர சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாரா நமோ நம அருள் தாராய் கூறினான் குணம் புரிகிறான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் முன்னிலான் பின்னிலான் தனக்கோர் சாரிலான் வரல் போக்கினான் தனக்கு மேலிலான் உயிர் கடவுளாய் என்னுள்ளே நின்றான். உயிர் கடவுளாய் என்னுள்ளே இறங்குகின்ற முருகப்பெருமானுடைய சேவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி இந்த ஆலயத்திலே தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உயர்திரு ஐயா ஸ்ரீ ரகுநாதன் சார் ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த உற்பத்தி காண்டத்திலே முருகப்பெருமானுடைய திரு அவதார பகுதியை சொல்லலாம் என விளைகிறேன். இந்த கந்த புராணத்தை படிப்பதால் கேட்பதால் ஏற்படும் பயன்களை தினந்தோறும் சொல்லி வருகிறோம். பற்றாத அருஷேர் குமரேஷன் வந்தாதிதம்மை செற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் துகளுராமே கற்பாரும் கற்பான் முயல்வாரும் கசித்து கேட்கின் வீடு நரைப்பார் என்பார் ஒருவரன்று. இந்த புராணத்தை படித்தாலும் கேட்டாலும் அதை ஆராய்ந்தாலும் அதில் உள்ள உட்பொருட்கள் எல்லாம் விளங்கி நமக்கு பேருந்த பெருவாழ்வு, அதாவது எல்லா கலைகளிலிருந்தும் விடுதலை பெற்று முக்தி நிலை அல்லது வீடு வேறு கிடைக்கும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார். நேற்றைக்கு சிவபெருமான் சிவனும் சக்தியும் இணைந்த திருக்கல்யாணம் நிகழ்ச்சியை நாம் நேற்று பார்த்தோம். அந்த நேரத்திலே அன்பும் அருளும் இணைந்திருக்கின்ற இந்த சமயத்திலே எல்லாரும் தங்களுடைய கோரிக்கைகளை விடுக்கிறார்கள். முதலிலே மன்மதனை உயிரோடு எழுப்பினார். அடுத்ததாக தேவர்கள் எல்லாம் வந்து முறையிடுகிறார்கள். பெருமானே, இவ்வளவு காலம் சூரபத்மனுடைய தொல்லையினால் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்பொழுது அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று நீங்களே கூறினீர்கள். எனவே நீங்களே எங்களுக்கு இப்பொழுது ஒரு குமாரனை தந்துவிட வேண்டும் இறைவா என்று உருக்கத்தோடு வேண்டுகிறார்கள். ஆதியும் நடுவும் ஈரும் அன்பமும் உருவும் ஒப்பும் எதுவும் வரவும் போக்கும் இன்பமும் வேதமும் கடந்து நின்ற நிமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் என்பால் நின்னையே நிகழ்ச்சின்றான். அதாவது சிவபெருமானுடைய சக்தி அல்லாது வேறு எந்த சக்தியினாலும் அந்த சூரபத்மனை கொல்ல இயலாது. அப்படி இருக்க நீங்கள் உங்களையே மிஞ்சக்கூடிய அளவிலே ஒரு குமாரனை தந்துவிட வேண்டும், இதுதான் தக்க சமயம், இதுவரை நாங்கள் பொறுத்திருந்தோம் என்று கேட்க சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளி இப்பொழுது அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று பெருமான் கருணையோடு தன்னுடைய 5 முகங்களை எடுக்கிறார். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம், தற்புருஷம் என்ற 5 முகங்களும் பரமஞானியர்களுக்கு உட்புறமாக மட்டும் தெரியக்கூடிய அதோ முகம் என்ற முகத்தோடு 6 முகத்தை எடுக்கிறார். அந்த 6 முகத்திலிருந்தும் ஞானக்கனல், அதாவது தீப்பொறி வெளியிலே வருகிறது. அந்த தீப்பொறியின் தொன்மை தாங்க முடியாமல் பராசக்தி கூட ஓடினாளாம். அந்த தீப்பொறிகள் 6 தீப்பொறிகளும் நெற்றியிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்போந்து அப்படியே வெளியே வந்து கொண்டிருந்தது. அதை அக்னி தேவன் தாங்குமாறு சிவபெருமான் பணிக்க அக்னி தேவன் அதை தாங்கினான். ஆனால் அவனாலும் முடியாமல் அதை கங்கையிலே கொண்டு செலுத்தினான். கங்கையும் அதை சுமந்தது. ஆனால் கங்கையாலும் சுமக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த தீப்பொறியானது சரவண பொய்கையிலே சென்று ஒரு 6 தாமரை
மறையின் மொழிவால் வாக்கால் மனத்தினால் அடக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் தரிகமள் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே. அந்த சரவண பொய்கையிலே அந்த தாமரையிலே அழகாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அப்படி ஒரு ஆகிய குழந்தையாக அந்த குழந்தை இருந்ததாம். நாம் நினைப்போம், இந்த முருகப்பெருமான் இப்பொழுதுதான் பிறந்தாரா, இதற்கு முன்பு பிறக்கவில்லையா, அதாவது இறைவன் இப்பொழுதுதான் பிறந்தாரா என்றெல்லாம் சில கேள்விகள் நமக்கு தோன்றும். ஆனால் அதற்குத்தான் கச்சியப்பர் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். உதித்தான் என்று சொல்கிறார். அதாவது சூரியன் கிழக்கிலே இன்று உதித்தது, ஆனால் அது நேற்றும் உதித்தது, அதற்கு முன்பாகவும் உதித்தது, இன்னும் உதிக்க போகிறது. அது மாதிரி ஞானம் உதித்தது என்பார்கள். ஞானம் ஏற்கனவே இருந்தது, அது வெளிப்பட்டது. அதுபோலத்தான் முருகப்பெருமான் புதிதாக உரு மட்டும்தான் எடுத்தார். ஆனால் யாண்டும் எப்பொழுதும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நின்ற ஒரு சிவபெருமான் தான் என்று ஒரு முருகப்பெருமான் என்ற உருவமாக ஆறுமுகமாக இந்த உலகம் உய்வதற்காக தோன்றியுள்ளாரே தவிர புதிதாக இன்றைக்கு பிறக்கவில்லை. எனவேதான் இந்த கச்சியப்பர் உதித்தான் என்று சொன்னார். அருணகிரி கூட கூறுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பொம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்ல என்றலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திறேன். அதாவது முருகப்பெருமான் பிறக்கவில்லை, இறக்கவில்லை. அப்படியானால் இது உதித்தான். உதித்தான் என்றால் நேற்றும் இருந்தவன், எல்லா இடங்களிலும் எல்லா உலகம் அனைத்தையும் இயக்கி வருகின்ற அந்த வஸ்து, அதுதான் ஈசன் என்பது. அந்த ஈசனாகிய பரம்பொருள் தான் இன்று முருகனாக ஒரு உருவம் எடுத்துள்ளது. ஈசனே அவன் ஆடலால் மதலையானான். மதலை என்றால் குழந்தை, குழந்தையாக மாறினான். எனவே அவன் புதிதான ஒரு உருவம் என்று, இந்த ஆறுமுக உருவம் மட்டும்தான் முருகப்பெருமானுடைய உருவம் என்று நாம் நினைக்க கூடாது. அவன் இந்த சரவண பொய்கையில் மட்டும் தோன்றவில்லை. அவன் எப்பொழுதெல்லாம் அடியார்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் முருகப்பெருமான் தோன்றுவான். செங்கேலடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் பதுமலரும் கொங்கே கரகம் துரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே வந்து எழுப்பனே. முருகா என்று எங்கு நீங்கள் நினைத்தாலும் அங்கு வருவான். ஆனந்த மாமலர் சோலையிலே மனம் ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காட்சியிலே ஞான சங்கீர்த்தன ஊற்றினிலே பக்குவமாம் திரை காட்டினிலே அவர் பக்தர் நுழைந்திடும் வீட்டினிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான். அதாவது அவனுக்கு உரு அல்ல, இந்த உருவில் தான் தருவான் என்று சொல்ல முடியாது. அதற்குத்தான் உருவாய் அருவாய் உலராய் இனராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கடியாய் உடியாய் குருவாய் அருவாய் அருவாய் குகனே. அதாவது உருவமாக வரலாம், உருவம் இல்லாமல் வருவான், தென்றல் காற்றாக வரலாம், கருவாக வரலாம், விதியாக வருவான், அனைத்தும் முருகன் தான். அதனால்தான் அண்ட ரூபக்கார சேவல்கார அண்ட ரூபம், இந்த உலகமே அவருடைய சுரூபம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அருமுக உருவம் மட்டும்தான் முருகப்பெருமானுடைய உருவம் அல்ல. அது கருணையினால் அப்படி ஒரு உருவத்தை எடுத்துக் கொண்டாராம். உலகம் உய்வதற்காக, நாமெல்லாம் வணங்குவதற்காக, தேவர்களின் துயர் இருப்பதற்காக, இந்திராணியின் மாங்கல்யத்தை ரட்சிப்பதற்காக இப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டான். இப்படி முருகப்பெருமான் அழகாக சரவண பொய்கையிலே தவழ்ந்திருக்கிறான். அப்பொழுது சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் 6 பேரை நோக்கி இவருக்கு பாலூட்ட படைத்தார். கார்த்திகை பெண்கள் 6 பேர் இருக்கிறார்கள், இங்கு முருகப்பெருமான் ஒருவன் இருக்கிறார். ஆனால் பிறக்கும் பொழுதே கருணையினால் பிறந்ததினால் முருகப்பெருமானே 6 குழந்தைகளாக தோன்றினான். அதாவது 6 குழந்தைகள் என்றால் அந்த 6 கார்த்திகை பெண்கள் அறிவார்களே, ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்து பாலூட்டுவார்கள் என்று அந்த பிறந்த சமயத்திலே கருணையினால் 6ஆக அந்த குழந்தை மாறியவான். மறுவரும் மாறலாகும் மாதரும் இருவர்த்தாமும் நிறைதரு சரவணத்தின் நிமலனை அடைந்து நோக்கி உருணர்கள் தனக்கு வேண்டி உதவுவோன் நாதராலே அருமுக ஒருவன் வேறாய் அவசிரார் உருவம் கொண்டான். இப்பொழுது 6 குழந்தைகள், 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள். அங்கு கைலாயத்திலே பார்வதி தேவி இந்த தீப்புரிகளை கண்டு பயந்து ஓட அவளுடைய கால் சிலம்பிலிருந்து 7
9 நவக்கன்னிகள் தோன்ற அவர்கள் சிவபெருமானுடைய அருளினால் கருவுற்று நவ வீரர்கள் தோன்றினார்களாம். அவர்கள் தான் வீரபாகுதேவர், வீரகந்தர்வர், வீரகேசரி முதலானவர். அவர்களை நோக்கி சிவபெருமான் நீங்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு தம்பியராக கிளம்பீர்கள் என்று ஆசீர்வதித்தார். இப்பொழுது பராசக்திக்கு தன்னுடைய மகனுடைய ஞாபகம் வருகிறது. நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த மகன் எங்கே என்று ஓடி வருகிறாள். இங்கு சரவண பொய்கையிலே இங்கு தவழ்ந்து விளையாடி ஓடியாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பார்த்தவுடனே அன்பின் மிகுதியினால் அன்னை பராசக்தி ஓடி வந்து அழைத்தாள். 6 குழந்தைகளையும் ஒன்றொன்றாக தூக்குவதற்கு அவளுக்கு மனதில்லை. ஒரே அடியாக அன்பினால் அப்படி தழுவினாள். அப்படி தழுவியவுடனே 6 குழந்தைகளும் ஒன்றாகினவாம். எந்தை சக்திகள் உயிரெல்லாம் ஒடுங்குறும் எல்லை முன்பு போல ஒன்றாகிய முறை போல் கந்தன பேர்வற்றனன் கௌரிதன் முதல்வன். அப்படி தழுவியதால் ஒன்றாக்கப்பட்டதால் அவன் கந்தன் என்ற பெயர் பெற்றானான். ஏனென்றால் அன்புதான் அனைத்தையும் ஒன்றாக்கும். வெறுப்பு அத்தனையும் பிரித்துவிடும். எனவே அன்னை அன்பினால் அந்த சிறுவர்களை ஒன்றாக்கி 6 முகங்களும் 12 கரங்களும் ஒரு உருவமாக அப்படி அன்னை அந்த குழந்தையை தழுவி அவனுக்கு ஞானப்பால் ஊட்டினாள். எனவேதான் அவர் ஞான பண்டிதனாக வளர்ந்தார். அப்படி அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்திருக்கிறாள் அன்னை பார்வதி. இப்பொழுது சிவபெருமானும் பார்வதிக்கும் நடுவிலே முருகப்பெருமான் அழகாக ரம்யமாக அமர்ந்திருக்கின்றார். சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்வார்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் ஆனந்த சுரூபமாக இருக்கிறார். அதை கட்சியவர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால், காலைக்கும் மாலைக்கும் இடையிலே காலை பகல் பொழுது சுத்தரிப்பதாக இருக்கும், இரவு பொழுது மிகவும் குளிராக இருக்கும், ஆனால் மாலை பொழுதோ மிக ரம்யமாக இருக்கும். அப்படி முருகப்பெருமான் நடுவிலே இருக்கிறாராம். ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் நடுவுறும் வான்மை ஞானமேலும் இரவுடு பகலுக்கும் இடையில் மாலையானதொன்று அழிவின்றி வைகுமாருக்கும். அதைத்தான் சோமஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்வார்கள். சிவத்துக்கும் பார்வதிக்கும் இடையிலே முருகப்பெருமான் இருக்கிறது. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே இந்த சோமஸ்கந்த மூர்த்தம் இருக்கிறது. இப்படி முருகப்பெருமான் ஆனந்த சுரூபமாக அந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையிலே வீற்றிருக்கிறார். அவருடைய அழகு சொல்லனாத அழகாக இருக்கிறது. அதை பார்த்து பார்த்து நான்முகனுக்கும் பிரம்மனுக்கும் தேவர்களுக்கும் அந்த அழகு தோற்றம் மிகவும் பூரிப்பாக இருந்ததாம். எல்லா தேவர்களும் அவர்களை துதித்தார்களாம். கந்த நம்ம 5 முக கந்த முருகேஷ நம்ம கங்கை உமை கண்மைந்த நம்ம 6 முக ஆதி நம்ம சோதி நம்ம தற்பரமதாம் எந்தை நம்ம என்றும் இளையோய் நம குமாரன் நம என்று பல பல நாமங்களை சொல்லி முருகப்பெருமானை துதித்தார்களாம். ஏனென்றால் கங்கை அவரை சுமந்ததால் அவருடைய பெயர் காங்கேயன். இந்த அக்னியானவன் சிறிது காலம் சுமந்ததால் அக்னி பூ. அவருக்கு 6 முகங்கள் இருப்பதால் சண்முகன். அது மட்டுமல்ல, அவனை உமாதேவியார் தழுவியதால் கந்தன். இப்படி குமாரன், அதாவது மாறன் என்றால் மன்மதன். மன்மதனை விட அழகுடையவன், மன்மதனை தோற்கக்கூடிய அழகுடையவன். மன்மதன் கருவேள், இவரோ செவ்வேள். அந்த அழகுடையதால் மன்மதன் குமாரன் அல்லது இளமையானவன், என்றும் இளமையானவன். எனவே குமாரன் என்று பல பல நாமங்கள். எல்லா நாமங்களையும் சொல்லி இந்த தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை துதிக்கிறார்கள். அந்த சமயம் கார்த்திகை பெண்கள் அங்கு வர சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள் இந்த கார்த்திகை பெண்களை நீங்களெல்லாம் இந்த முருகப்பெருமானை நடத்தீர்கள். எனவே நன்றியாக உங்களுடைய நட்சத்திரம் அன்று யாரெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா நலன்களையும் அள்ளி வழங்குவேன் என்று அவர் திருவாய் மலர்ந்தருளினார். திகை திங்கள் தன்னில் திகழ் சரவணத்தே அப்படி அந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று நாம் முருகப்பெருமானை வேண்டினால் எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு முருகப்பெருமான் கைலாயத்திற்கு சிவபெருமானுடனும் பார்வதி தேவியுடனும் சென்றார். அங்கு சென்று தன்னுடைய திருவிளையாடல்கள் பலவற்றை புரிந்தார். ஆடலோர் உருவம், அங்கு ஒரு தவளவோர் உருவம், அப்படி அவருடைய ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு திருவிளையாடல்களை புரிந்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்து அனைவருக்கும் சந்தோஷம். ஆனால் ஓரிருவருக்கு, அதாவது தீய ஒரு நல்ல சக்தி தோன்றும் போது தீய பல சக்திகள்
நடுங்குமாம். அதுபோல முருகப்பெருமான் பிறந்த உடனே ஒரு குன்று அதிர்ந்ததாம். அது மட்டுமல்லாமல் கடல் நடுங்கியதாம். ஆனால் தேவர்களுடைய பயம் மட்டும் கெட்டதாம். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரனுடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசை படர்ந்திடுக்கிட்டு அரக்கருவரை திக்கு செறிபட்டு 8 கற்பும் கனக பருவரை குன்று மதிர்ந்தன. தேவர் பயம் கெட்டதே. தேவர்களுடைய பயம் எல்லாம் கெட்டதாம். இவருடைய கிண்கிணி ஓசை திருவரையிலே கட்டி இருந்த அந்த கிண்கிணியின் ஓசை 14 உலகமும் கேட்டதாம். அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் நம்முடைய பெருமான் பிறந்து விட்டால் நமக்கு ஒரு பயமும் இல்லை, யாம் இருக்க பயமே என்று அஞ்சியல் என்று சொல்வதற்கு முருகப்பெருமான் பிறந்து விட்டார் என்று தேவர்களுடைய பயம் கெட்டதாம். ஆனால் சூர் அழுததாம். அதாவது சுரபத்மனுக்கு அழுதை வந்ததாம். கடல் நடுங்கியதாம். அது மட்டுமல்ல ஒரு குன்று கவுச்சமலை என்ற குன்றும் அதிர்ந்ததாம். அப்படி முருகப்பெருமான் பிறந்த உடனே தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதன் பிறகு நாரத பெருமான் ஒரு வேள்வி நடத்தினாராம். அந்த வேள்வியிலே அந்த மந்திரங்களை எல்லாம் தாறுமாறாக உச்சரித்த காரணத்தினாலே அதன் விளைவாக ஒரு ஆட்டுக்கிடா தோன்றியதாம். அதாவது தீய அதாவது அந்த மந்திரங்களை மாற்றி சொன்னதனால் அந்த விளைவும் மாறி வந்ததாம். அந்த ஆட்டுக்கிடாவை முருகப்பெருமான் அடக்கி தன்னுடைய வாகனமாக்கி கொண்டாராம். அதனால்தான் அஜவாகனன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. எனவே அவர் வேள்வியை காப்பார். நாம் இப்பொழுது விரதம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய விரதத்தை முருகப்பெருமான் காக்க வேண்டும் என்றால் காத்துக் கொள்வார். ஏனென்றால் இந்த நாரதருடைய வேள்வியை அவர் காத்து அந்த ஆட்டுக்கிழாவை அடக்கினார். எனவேதான் அந்த மறை வேள்வி காவல்கார செந்தமிழ் சொல்வாவின் மாலைக்கார அண்டரூபக்கார சேவக்கார முடிமேலே அஞ்சலி செய்வார்கள் நேயக்கார வேள்வியை காப்பவர் என்று கூறுகிறார்கள். அதன் பிறகு அந்த கைலாய மலையிலே எல்லா களத்துடனும் முருகப்பெருமான் வாழ்ந்து வந்த சமயம் பிரம்மதேவன் அந்த இடத்திற்கு வந்தார். எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். பிரம்மதேவன் அப்படி வருகிறார். பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்வான். அந்த பிரம்மதேவனுக்கு அகந்தை சற்று அதிகமாக, ஏற்கனவே அவருக்கு 5 முகம் இருந்தது என்று சொல்வார்கள். அதாவது இப்பொழுது 4 முகம், மேல் நோக்கி ஒரு முகம் இருந்ததாம். அவர் நான் தான் படைப்பு தொழில் செய்கின்றேன் என்ற அகந்தையினால் சிவபெருமானிடம் அந்த அகந்தையை காட்டியதால் சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி எறிவதாக ஒரு வரலாறு. அதாவது ஆணவத்தை அடக்கி இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு 4 பேரை, இப்பொழுதும் அவருக்கு அந்த ஆணவம் சரியாக அடங்கவில்லை. நான் தான் படைப்பு தொழில் செய்கிறேன் என்று இந்த முருகப்பெருமானை சரியாக மதிக்கவில்லை என்று சொல்லலாம். அதாவது இந்த கைலாயத்துக்கு வரும்போது முருகப்பெருமான் வயதில் பெரியவராக இருந்தாலும் சிவத்திற்கும் முருகனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அதை உணராமல் வயதை மட்டுமே மனதிலே வைத்து முருகப்பெருமானை விசாரிக்கப்படுத்திய காரணத்தினாலே முருகப்பெருமான் அவரை அழைத்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்க அவரோ நான் படைப்பு தொழில் செய்கிறேன் என்றார். அப்படியா, படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எதன் அடிப்படை? அது வேதம்தான் அதற்கு அடிப்படை என்றார். அப்படியா, வேதம்தான் அதற்கு அடிப்படை என்றால் அந்த வேதத்தை பற்றி சொல் என்று சொன்ன உடனே வேதம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அடிப்படையாக கொண்டுள்ளது. அந்த ஓம் என்ற மந்திரத்திற்கு விளக்கம் சொல்லுங்களேன் என்று கேட்க அந்த தாமரை நாயகனாகிய பிரம்மதேவனே எப்படி என்று இழுத்தாராம். அதாவது அந்த ஓம் என்ற பிரணவத்தின் சொல்ல தெரியவில்லை. தூமதைக்கெல்லாம் ஆதியும் மந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமல பெரும் கடவுள் உண்மையை இனம் என்றால் நாமி சில அறிந்தனம் என்பது நிறையே. அவருக்கே தெரியவில்லை என்றால் நாமெல்லாம் தெரிந்தது என்று சொன்னால் அது சிரிப்புத்தான் என்று லட்சியமாக சொல்கிறார். அதாவது அது இறைவனை சரணாகதி அடைந்து அந்த பிரபஞ்ச ரகசியம் தான் ஓம் என்று சொல்வது. அதாவது ஆ ஊ இம் என்ற 3 எழுத்துக்கள் அந்த ஓமிலே இருக்கின்றன. அதாவது அழித்தல், காத்தல், மறைத்தல், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முப்பொருளும் ஒன்று சேர்ந்ததுதான் அந்த ஓம் என்று சொல்வார்கள். பிரபஞ்ச ரகசியம் எப்படி இந்த உலகம் தோன்றி எதிலே ஒடுங்குகிறது, எது மூலம், அதுதான் பரப்பிரமம். அந்த பரப்பிரமத்திலிருந்துதான் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற 3 மூர்த்திகள் தோன்றி இருக்கிறார்கள். இப்படி எப்படியெல்லாம் இந்த படைப்பு நடைபெறுகிறது, எப்படி இந்த படைப்பு ஒடுங்குகிறது என்பதை பற்றிய ரகசியம் தான் ஓம் என்பது. அந்த ஓம் என்ற ரகசியத்தை கூட அறியாமல் நீ எப்படி படைப்பு தொழில் செய்கிறாய் என்று அந்த பிரம்மதேவனுடைய 4
தலையில் குத்தி அவரை சிறையிலே அடைத்தாராம் முருகப்பெருமான். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அதை தெளிவாக செய்திருக்க வேண்டும். மேலும் எதை செய்கிறானோ அதைத்தான் மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். ஒரு விஷயத்தை தெரியாமல் அந்த விஷயத்தை செய்வது தீங்காக முடியும். எனவேதான் முருகப்பெருமான் அவரை கண்டித்தார். குட்டி சிறையிலே இருத்தினாராம் முருகப்பெருமான். அதை சொல்லுவார், சிட்டி தொழிலதை செய்வது என்னலாம் என்று கேட்க அது தெரியாது விழித்த பிரம்மனை குட்டி சிறை இருத்திய போமான் என்று ஒரு சிறிய சிறையிலே அவரை அடைத்து தானே இருந்து அந்த முருகப்பெருமான். அதன் பிறகு சிவபெருமான் ஆணையிட அவருடைய ஆணைக்கு இறங்கி அந்த பிரம்மனை விடுவித்து அவருக்கு திருவடி தீட்சையும் கொடுத்தாராம். அவருடைய அகங்காரமும் அடைந்தது. அவருக்கு ஓம் என்ற பிரணவத்தின் மந்திரம் புரிந்தது. அதன் பிறகு சிவபெருமான் அந்த முருகப்பெருமானை அழைத்து மடியிலே நிறுத்தி, மகனே, ஓம் என்ற மந்திரத்தை பிரம்மனுக்குத்தான் தெரியவில்லை, உனக்கு அது தெரியுமா, தெரிந்துதான் கேட்டாயா என்றார். உடனே அந்த ஓம் என்ற மந்திரம் அதன் பொருள் எனக்கு நன்றாக தெரியும், அப்படியென்றால் அதை சொல்லேன் என்று கேட்க, எதை நான் சொன்னாலும் நான் ஒரு குருவாகத்தான் சொல்வேன், நீங்கள் ஒரு சீடனாக இருந்து கேட்க வேண்டும் என்று சொன்னார். அது ஒன்றும் தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் சீடனாக இருக்கலாம். நான் எல்லாம் தெரிந்தவன் அல்லவா, எனக்கு நீ சொல்வது அது எப்படி? தெரிந்தவர்களுக்கு சொன்னாலும் தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் ஒரு வேற விஷயங்களை சொல்வதென்றால் நீ சீடன் பாவனையை தான் கேட்க வேண்டும் என்று அந்த சிவபெருமானையை கைகட்டி வாய்ப்பத்தி நிற்க வைத்தார். அப்படி கைகட்டி வாய்ப்பத்தி சிவபெருமான் நிற்க முருகப்பெருமான் அப்படி ஓம் என்ற மந்திரத்தை சிவபெருமானுடைய காதிலே உச்சரித்தாராம். எனவேதான் அவர் தகப்பன் சுவாமி, சுவாமிநாதன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். சுவாமி மலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் என்று பெயர். தகப்பன் சுவாமி, தகப்பனுக்கே வேத கருத்துக்களை அவர் கூறியதால் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு 5 எழுத்து, அதாவது பஞ்சாட்சரம். ஆனால் முருகப்பெருமானுக்கோ 6 எழுத்து, ஷடாட்சரம். ஓம் சரவணபவ என்பது 6 எழுத்து. இப்படி முருகப்பெருமான் தந்தைக்கு மிஞ்சியவனாக என்றால் தந்தையை விட ஆற்றலில் மிஞ்சியவனாக, அவரை விட மிகுந்த வல்லவனாக, அவருக்கு நிகழில்லாத தலைவனாக சிவனும் முருகனும் ஒரே தத்துவத்திலே இணங்குகிறார்கள். அடுத்த நாள் அசுர காண்டத்தை பார்க்கலாம். ஆறிருந்தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தறிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சி வாழ்க, யானைதம் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க வாழ்க.